கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 136 அதனுடைய 23வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் வாழ்ந்திருக்கும் போது அநேகர் நமக்கு நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்கிறத அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய தாழ்வில் நம்மளால் முடியாத தருணத்தில் நம்மை விட்டு அநேகர் பின்வாங்குகிறதையும் நாம் கண்டிருப்போம். ஆனால் அதே சமயத்தில் வேதம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்படி தாழ்வில் நம்ம நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக நமக்காக காத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், ஒருத்தரால் உதவி செய்ய முடியாத நிலைமையில் காணப்பட்ட அந்த மனிதனை தேடி போய் அவன் தாழ்வில் அவனை நினைவு கூர்ந்து அவனை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு வேண்டிய சுகத்தை அருளி செய்து அவனை வாழ வைத்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறார். அதே போல தான் பிசாசுப்படியினால் கல்லறைக்குள்ளும் கோயிலுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு தன் சரீரத்தை கெடுத்து கொண்டிருந்த லேகியோன் என்கிற மனிதனை இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவனை வாழ்க்கையில் விடுதலையை உண்டாக்கி அவனை வாழ வைத்து சாட்சியாக மாற்றினது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் ஒரு விதவை வீட்டில் மகன் மரித்து போன நிலைமை, இனிமேல் வாழ்வாதாரமே இல்லாத சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் அவங்க தாழ்வில் அவங்களை நினைவு கூர்ந்து அந்த மகளுடைய வாழ்க்கையில் அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தின வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாழ்வில் நம்ம நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையின் கிருபையுள்ள என்பதை மறந்து போய் விடவே கூடாது. இம்மட்டும் நம்ம தாழ்வில் நினைவு கூர்ந்து உதவி செய்து கிருபையை காத்து வந்த அன்பின் தெய்வத்தை அவருடைய கிருபை எண்ணி பார்த்து ஒரு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு துதிக்கிறவர்களாக மாறுவோம். இனியும் நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் என்பதை மறந்து போய் விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எங்களோட தாழ்வில் நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் கூட நீர் எங்களுக்காக இறங்கி வந்து அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவனாகி கர்த்தர் தேடி சென்று அற்புதத்தை செய்து கர்த்தரை வாழ வைத்து சாட்சியை நிறுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.